நான் யாரையும் மதிக்கிறது இல்லை சார். ஆக்சுவலாக மதிச்சா தானே நம்ம அவமானப்படுவோம். நீங்க பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. இல்லை சார், நீங்கள் யாரை நம்ம அவமானப்படுத்த முடியும்? யாரை நீங்க மதிக்கிறீங்களோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. நம்ம வாழ்க்கை. ஸோ நமக்கான ஒரு இட்லி சாப்பிட்றீங்கன்னா பசிக்குதுன்னு சாப்பிடுவீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை பண்ணிட்டு 1000 கருத்து சொல்லுவாங்க. உங்களோட கருத்துக்கு 1000 எதிர்கருத்து வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்றீங்கன்றதால அவமானம்னு ஒன்று நான் பெருசாக எடுத்துகிட்டே இல்லை வாழ்க்கையை. அந்த அவமானம் இல்லாதனால தான் மேபி இது வரைக்கும் வந்திருக்கேன்னு தோணும். நீங்க ஏற்கனவே சொன்ன போல நான் பள்ளம் பார்த்ததில்ல, நான் வந்து கீழே எதையும் நான் யோசிக்கிறேன். யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ரொம்ப அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த விஷயத்தை எங்கே இப்போ சொன்னால் நடக்காதோ, டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவாங்களோ, அவமதிப்பாங்களோ, அங்கே தான் உட்காந்துருப்பேன். இந்த காரியம் எங்கே உடையுமோ அங்கே தான் போய் நான் முதல்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன் அந்த விஷயத்த. அதில் ஒரு த்ரில், அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அவங்க வைத்திருச்சல் படணும், அதில் ஒரு ஆனந்தம் தெரியல. என்னமோ ஒரு கேரக்டர், ஒரு மார்க்கமான கேரக்டர். எங்கே போனால் வந்து அவங்க நக்கல் பண்ணுவாங்களோ அங்கே போய் சொல்லுவேன். அது என்னமோ பிடிக்கும். அந்த அவமானம் வந்து பெருசாக நான் இது வரைக்கும் எதிர்கொண்டதில்லை. நீங்கள் தான் சொல்லணும் சார். இப்போ இந்த இதுக்கான பதில் உங்களோட. நான் வந்து இறைவனோட கருணையில் அவமானத்தை சந்திச்சதில்லை. நம்ம ஏன்னா நான் மனசாட்சிக்கு விரோதமானதோ பொய்யானதோ நான் வந்து எதையும் சொன்னதில்லை, எதையும் செஞ்சதில்லை. யார் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணல என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அதனால மற்றவங்க எதுவும் ட்ரை பண்ணாங்களா கூட எனக்கு தெரியாது. நான் மாட்டு ஒரு போக்கில் போயிட்டே தான் இருக்கேன். ஸோ அவமானம்ங்கிறது நான் சந்திக்கலை அப்படி தான் சொல்லணும். நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதான் சார். எக்ஸாக்ட்லி. இப்போ சார் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு கேட்டுச்சா சார்? கேட்கல. அப்படிதான் சார். நம்ம வந்து கேட்கலன்னா நமக்கு தேவையில்லை, பிரச்சனை கிடையாது. யார் வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம். ரஜினி சார் சொன்ன ஒரு கதையும் கூட ஞாபகம் வருது. அப்படியா சார்? நான் அவனில்லை என்று நீங்க சொன்ன தருணம், தப்பிச்சு வந்த தருணம்னு அர்த்தம். அதுக்கு எங்க மாட்டணும்னு யோசிக்கிறேன். Behind it, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor, Let's Go Holidays, travel beyond boundaries.